أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. எனவே இல்ம் என்பது எப்பொழுது மற்றவர்களுக்கு சார்ந்த இடத்துக்கு போகிறதோ, மற்றவர்களை நிர்வகிக்கின்ற இடத்துக்கு போகிறதோ, அங்கெல்லாம் இது அமானிதமாக அமையும். ஆனால் மார்க்க அறிவையே அமானிதத்திலே முக்கியத்துவப்படுகிறது என்றால் இறைவனுடைய செய்தியை சொல்வது. இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன ஒருவர் கேட்கிறார் என்றால் நமக்கு சிந்தனைக்கு வருவதை அடிச்சுக்கூடாது. ஏன் அது விளக்கம் என்னன்னு கேட்ட அர்த்தம் என்ன? இறைவன் இதில் என்ன நாடுகிறான் என்பது அதான் விளக்கம் என்ன. விளக்கம் என்னடா என்ன? இறைவன் இதில் என்ன நாடுகிறான். அப்ப நம்ம என்னெல்லாம் வழங்குறோமோ அதெல்லாம் இறைவன் நாடினான் அர்த்தத்துக்குள்ள வராது. எது இறைவன் நாடியது என்பதை தெரிந்து கொள்கின்ற அறிவு நம்மிடத்தில் இருந்ததென்றால், எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவு இருந்ததென்றால் அதைத்தான் நாங்கள் மார்க்க அறிவு என்று சொல்றோம். அதை நாம் சொல்ல நம்ம தெரியவில்லையா, அந்த நேரத்தில் மிகவும் கவனமாக எனக்கு தெரியாது என்ற பதிலை சொல்ல வேண்டும். இமாம் மாலிக் இப்னு அனஸ் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களில் ஒருவர், மதீனாவுடைய மார்க்க அறிஞர்களில் ஒருவர். அவரிடத்திலே ஒருவர் அதாவது சில கேள்விகளை கேட்பதற்காக பித்அத்வாதிகளான முஅத்தஸிலாக்கள் வாழுகின்ற பகுதியில் இருந்து வருகிறார். ஒரு பெரிய கேள்வி லிஸ்டை எடுத்துக்கிட்டு வருகிறார். வந்து இமாம் மாலிக் இடத்திலே கேள்வி கேட்கிறார். அவர் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு தெரியாதவனுக்கும் சொல்லலாம். ஒன்றுமே தெரியாதவன அது பணிவை நினைச்சிடக்கூடாது. ஒன்றுமே தெரியாத எனக்கு தெரியாது இவ்வளவு பணிவாகிக்கலாம் நினைச்சிடக்கூடாது. பணிவேண்டா இல்முள்ளவர் இமாம் மாலிக் இப்னு அனஸ், அறிவு உள்ளவர். அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுதான் பணிவு. தெரியாதுன்னு சொல்றவன், ஒன்றுமே தெரியாம இருக்கிறவன் தெரியாதுன்னு சொல்ற பணிவு இல்ல, கடமை, வாஜிப். விளங்கிட்டா? ஒரு சொல்லலைன்னா உனக்கு பாவம். இவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவரிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கிறார். கேட்டு 60 கேள்விகள்ல 3 அல்லது 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். பெரும்பாலான கேள்விகளுக்கு எனக்கு தெரியாதுன்னு செஞ்சாரு. அவர் சொன்னார். இது எதன் காரணமா சொன்ன நினைக்கிறீங்க? அமானிதத்தை அவர்கள் விளங்கி இருந்தது இதற்கான காரணம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.